வெல்கம் டு UK Infotech. லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் சப்ஸ்ட்ரிங் வரை பார்த்தோம். இந்த வீடியோவில் ரீப்ளேஸ்லேருந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீப்ளேஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் புதுசாக ஏதாவது வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த ரீப்ளேஸ் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ். ஓகே, நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் அனிமல்னு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்குக்குள்ளார நான் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? கேட் பற்றி கொடுத்துருக்கேனா. நெக்ஸ்ட்டு நியூ ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் டிக்ளேர் பண்ணி. டாக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அதில் வந்து எனக்கு என்ன, இங்கே கேட்டுன்னு இருக்கத எனக்கு வந்து டாக்காக ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அனிமல் டாட் ரீப்ளேஸ்குள்ளார நம்ம ஃபஸ்ட்டு எதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிக்கணும். கேட் அப்படிங்கிறத நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அடுத்தது அதுக்கு பதிலாக வேறு எந்த வேர்டு சென்டென்ஸை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்போ இங்கே வந்து நான் டாக்குன்னு கொடுத்துக்கிறேன். டாக்ஸ்ன்னு. ஓகேவா? இப்போ நான் புதுசாக ஒரு ஐடி இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் அப்படின்னு அந்த ஐடிக்கு வச்சுக்கிறேன் பேர். ஓகே, இங்கே வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதில் ரீப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். ரீப்ளேஸ் டாட் இன்னர் HTML. ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நான் அனிமலை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு வந்து அந்த அனிமலில் கொடுத்துருக்கோம்ல ஸ்ட்ரிங்கு, அது நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ கேட்டுன்னு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கா. அதுக்கு பதிலாக டாக்குங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ ரீப்ளேஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்க அந்த வேரியபிள் நேம் டாக்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கொடுக்குறேன். கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கேட்டுன்னு இருக்க இடத்துலலாம் நமக்கு டாக் அப்படின்னு வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சா. இப்போ ரீப்ளேஸ் அப்படிங்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு இருந்தது மட்டும்தானே ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இதே நமக்கு வந்து அடுத்தது பாருங்கள், டொமஸ்டிக் கேட்டு, ஹவுஸ் கேட்டுன்னு நிறையா இருக்குது. இது எல்லாமே ரீப்ளேஸ் ஆகலை. ரீப்ளேஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணும். அடுத்தது ரீப்ளேஸ் ஆல்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்ன பண்ணுன்னா, நமக்கு எங்கெங்கெல்லாம் கேட்டுன்னு இருக்கோ அது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிடும். அதை ஒர்க் பண்ணி பார்ப்போம். இந்த ரீப்ளேஸ்க்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் ஆல்னு கொடுக்குறேன். கேப்ஸில் ஏ வரும். ஓகேவா? ஆல். இந்த ரீப்ளேஸுங்கிறது கேஸ் சென்சிட்டிவ். அப்போ இப்போ கேட்டுங்கிறது நான் அங்கே எங்கே ஸ்மாலில் இருக்குது அதே மாதிரி நான் ஸ்மாலில் கொடுத்துருக்கேன். அப்போ அதை உள்ளது மட்டும்தான் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணும். இதே வந்து நமக்கு கேப்ஸில் இருக்கதையும் நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அது இன்சென்சிட்டிவாக சேஞ்ச் ஆகிரும். ஃபஸ்ட் இந்த ரீப்ளேஸால் ஒர்க் பண்ணி பார்ப்போம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கேட்டுன்னு இருந்தது எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சா. டாக்ஸ்னு டொமஸ்டிக் டாக்கு, ஹவுஸ் டாக்ஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. முன்னாடி நமக்கு வந்து ரீப்ளேஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு மட்டும் சேஞ்ச் ஆச்சு. இப்போ ரீப்ளேஸ் ஆல்னு கொடுக்கும்போது எல்லாமே நமக்கு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வந்து கேப்ஸில் சி கொடுக்குறேன். கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு சேஞ்ச் ஆகவே இல்லை எதுவுமே. ஏன்னா அது வந்து கேஸ் சென்சிட்டிவ் சொன்னேன். ரீப்ளேஸ் அப்படிங்கிறது கேஸ் சென்சிட்டிவ். இப்போ கேஸ் இன்சென்சிட்டிவாக மாற்றுறதுக்காக இது /i யூஸ் பண்ணுறேன்.
கேஸ் இன்சென்சிட்டிவாக மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஐஏ யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அது கேஸ் இன்சென்சிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். இதை வந்து நான் ரீப்ளேஸில் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாஷு, அதுக்கப்புறம் நமக்கு எது வந்து கேஸ் இன்சென்சிட்டிவாக மாற்றணுமோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஐஏ யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து அந்த டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சா, ஸ்மாலில் உள்ள சி வந்து நமக்கு கேப்ஸாக இங்கே கொடுத்துருக்கோம். கேஸ் இன்சென்சிட்டிவாக மாறி நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டூ அப்பர் கேஸ் பார்ப்போம். எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அப்பர் கேஸாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஐடி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சேஞ்சுன்னு வச்சுக்கிறேன் நேமு, ஐடி நேம். ஓகே, இப்போ வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதுக்காக சென்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்குள்ளார ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஓகே, இங்கே இருக்க அதே ஸ்ட்ரிங்கை வந்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, நம்மளோட ஐடியில் பிரிண்ட் பண்ணிப்போம். சேஞ்சுன்னு கொடுத்துருந்தோம்ல, டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு சென்டு. ஓகே, இதை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்பர் கேஸாக சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இதை அப்பர் கேஸாக சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். லெட் அப்பர் ஈக்குவல் டு சென்ட் டாட் டூ அப்பர் கேஸ் தானே சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ டூ அப்பர் கேஸ், யூ வந்து கேப்ஸில் வரும், சியும் கேப்ஸில் வரும். ஓகே, இந்த ஐடியில் வந்து நான் அப்பர் அப்படிங்கிற வேரியபிளை கொடுத்து அசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் அப்பர் கேஸாக சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. ஓகே, நமக்கு வந்து நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரிங் ஃபுல்லாகவே இப்போ அப்பர் கேஸாக சேஞ்ச் ஆகிடுச்சா. இது ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம அப்பர் கேஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம டூ அப்பர் கேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி லோயர் கேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு லோயர் கேஸ் வந்து டூ லோயர் கேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். நான் ஸ்ட்ரிங் ஃபுல்லாகவே கேப்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எனக்கு வந்து லோயர் கேஸில் சேஞ்ச் பண்ணணும். அதனால் என்ன கொடுக்குறேன், டூ லோயர் கேஸ் ஓகே. இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எல்லாமே நமக்கு ஸ்மால் லெட்டர்ஸாக சேஞ்ச் ஆகிடுச்சா. இதுதான் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் பண்ணுறது. அடுத்தது கன்கேடினேட் பார்ப்போம். எப்படி வந்து ரெண்டு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் இருக்கும்ல, அதை வந்து எப்படி நம்ம கன்கேடினேட் பண்ணுறது பார்க்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், லெட் டெக்ஸ்ட் 1ன்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லெட் டெக்ஸ்ட் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு அதில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். கன்காடினேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அடுத்தது லெட் டெக்ஸ்ட் 2ன்னு கொடுத்து டெக்ஸ்ட் 2 ஈக்குவல் டு அதில் வந்து கன்காடினேட் மெத்தடை யூஸ் பண்ணுறேன். டெக்ஸ்ட் 1ஓட தானே கன்காடினேட் பண்ணுறோம். அதனால் டெக்ஸ்ட் 1 டாட் கன்கேட் நான் எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் ஸ்பேஸ்க்காக.
கொடுத்துட்டு இங்கே அதே மாதிரி டெக்ஸ்ட்டு 3ன்னு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கமா இந்த டெக்ஸ்ட் 3 வந்து டெக்ஸ்ட் 1ஓட கன்காட்டினேட் பண்ணுறேன். இங்கே ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன், நியூ ஐடி கன்கேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதில் நம்மளோட ஐடி நேமு கன்கேட் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு நம்ம டெக்ஸ்ட் 2 இருக்குல்ல அதை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு வந்து டெக்ஸ்ட் 1ல் இருந்ததும் டெக்ஸ்ட் 3ல் இருந்ததும் நமக்கு வந்து ஜாயின் ஆகி, அதாவது கன்கேடினேட் ஆகி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சா. இது ஒரு 2 ஸ்ட்ரிங்கை வந்து கன்கேடினேட், அதாவது ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா கன்கேட் மெத்தடு. ஸோ இந்த வீடியோவில் ரீப்ளேஸ் ஆல் பார்த்தோம், 2 அப்பர் கேஸ் 2 லோயர் கேஸ், அடுத்தது கன்கேட் பார்த்தோமா. நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரிம் அண்ட் இதோட பேலன்ஸ் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் எல்லாமே பார்ப்போம். தேங்க்யூ.